கஜானம் பூதகணபதி சேவிதம் கபித்த ஜம்பு பலாசார பசுரம் உமா சுகம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். 1 2 3 4 5 6 7 8 9. அதாவது ஏன் இந்த முதல்ல விநாயகர் மந்திரம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரியமும் நம்ம முழு முதற் கடவுளான விநாயகர் நினைச்சு ஆரம்பிச்சோம்னா அந்த காரியம் 100% ஜெயம் உண்டாகும்ன்றதுக்காகவும், அதே போல 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு சொன்னது இன்றைய நாள் முதல் நவராத்திரி. அந்த நான் இறுதியாக சொன்னது நவ்வுன்னு இருப்போம். ஸோ அந்த 9 ராத்திரிகளையும் தான் நவராத்திரின்றது குறிப்பிடுறது. அந்த நவராத்திரின்னு பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் துர்க்கைக்காகவும் 3 நாட்கள் லக்ஷ்மி தேவிக்காகவும் இறுதி 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா சரஸ்வதிக்காகவும் பூஜைகள் செய்யக்கூடிய நாட்களை தான் நம்ம 3 3 3 9 நாட்களும் 9 நவராத்திரியாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதே போல் 1 2 3 4 5 6 7 8 9 10, அதாவது 10வது என்பது தஸ் என்று இந்தியில் சொல்லுவாங்க. அந்த தஸ்ன்றது தான் தசராவாக குறிப்பிடுறதாக சொல்கிறாங்க. 9 நாட்களும், அதாவது நவ் ராத்திரி என்றது தான் நவராத்திரி. இந்த நவராத்திரியில் நீங்கள் பொம்மை குழு, அதாவது உங்களால் முடிஞ்ச பொம்மைகளை வச்சு ஒரு பொம்மை குழு வைக்கும்போது உங்கள் வாழ்வில் எல்லா விதமான கவலைகள் இல்லாத அதெல்லாம் மறைஞ்சி ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் என ஒரு ஐதீகம். அதே மாதிரி இந்த பொம்மை குழு வைக்கும்போது இந்த படிக்கட்டுகள் பார்த்தீங்கன்னா 3 5 7 9 என்ற அடிப்படையில் 9 வரைக்கும் வைக்கலாம். அதாவது அவங்களோட வசதிக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த அடுக்குகள் வைக்கலாம். அதாவது 3 5 7 9 என்ற அடுக்குகளில் உங்களால் முடிஞ்ச பொம்மைகளும் வச்சு இந்த நவராத்திரி பொம்மை குழுவை நீங்கள் வச்சு வந்தீங்கன்னா, அதே மாதிரி பொம்மை உங்கள் பொம்மை வீட்டுக்கு பார்க்க வரவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அவங்களுக்கு ஒரு பிரசாதமாக வழங்கி வரலாம். ஸோ இந்த நவராத்திரி குழுக்கு உங்களால் முடிஞ்ச உங்கள் வீட்டில் உங்களால் முடிஞ்ச பொம்மை குழுவை வச்சு எல்லாரும் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் இந்த வீடியோவை மைண்ட் ப்ளோயிங் வெல்லூர் யூடியூப் சேனலில் பார்த்து மேலான கமெண்ட்டை நம்ம வீடியோ பதிவில் போடுங்க. அதே போல் மைண்ட் ப்ளோயிங் வெல்லூர் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணி